ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அருமையான சாயங்கால வேளையிலும் இந்த இடத்துல ஒரு 15 நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த, அவருடைய வார்த்தையை குறித்த சில காரியங்களை இந்த இடத்துல நாங்கள் பிரசங்கிக்க இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றுவதற்கு இயேசு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல எங்களோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். கடைசி வரையிலும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறது. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். உங்களை அன்பு செய்ய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போதும் சகோதரிகள் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆரம்ப ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த பட்டணத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஒரு வெற்றியை கொடுங்க, ஒரு ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீங்க. உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும். சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரிகள் சில பாடல்களை பாடுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், தீரப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை தீரப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை தீரப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்தில் ஒரு 15 நிமிஷம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். வேத தியானமும் ஜெபமும் இந்த இடத்துல நடைபெறும். நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல வரலாம். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துக்கங்கள் இருந்தாலும் ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஜெப நேரத்தில், இந்த வேத தியானத்தில் நீங்கள் பங்கெடுத்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய துக்கங்களை பரலோகத்தின் ஆண்டவர் சந்தோஷமாய் நிச்சயம் மாற பண்ணுவார், மாற்றுவார். வேதத்தில் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனிங்க, வேதம் எப்படிப்பட்டது என்றால், வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். வேதம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, குறிப்பிட்ட ஜாதி ஜனங்களுக்கானதல்ல, அல்லது குறிப்பிட்ட தேசத்தின் ஜனங்களுக்காக மட்டும் வேதம் எழுதப்படலை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். வேதம் எல்லா ஜனங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, சத்தியமானது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது, இனியும் நிறைவேற இருக்கிறது. இந்த இடத்துல வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கிராமங்களில் இருக்கிற சாதாரண பாம்பர மக்களுக்கு வேதத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னா சில நேரம் அவர்கள் நம்புவார்கள், அதை விசுவாசிப்பார்கள். ஆனால் இந்த பூமியில் அநேக ஞானிகள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய அளவுல படித்தவர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடத்துல போய் வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா என்று சொல்லி ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அப்படிப்பட்டவர்கள் நம்புவார்கள். வேதம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் கட்டுக்கதைகளும் அல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் நிஜங்கள். எப்படி ஆராய்ச்சி பண்ணினாலும் அது ஆராய்ச்சி, அதுல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மை என்று சொல்லி தெரியும். நீங்க கவனித்தீர்கள் ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள், அநேக சம்பவங்களை
பரலோகத்தின் தேவன் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு அநேக ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, சத்தியம், உண்மைக்கு புறம்பானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி. நம்ம இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னா வேதத்தை அநேக பேர் அவமரியாதை செய்கிற செயல்கள் பல இடங்களில் நடக்கிறது. வேதத்தை கிழிக்கிறது, தீயிட்டு கொளுத்துகிறது, காலில் போட்டு மிதிக்கிறது, இப்படியெல்லாம் அவமரியாதையான செயல்களை செய்கிறதை நம்ம பல இடங்களில் அதை கேள்விப்படுகிறோம். நியூஸ் வழியாக, பேப்பர் வழியாக, நியூஸ் வழியாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் எவ்வளோ மகிமையானது என்றால், இந்த பூமியில் கிட்டத்தட்ட 400-500 கோடி பேருக்கு மேலே வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. உலகத்திலே அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1800க்கும் அதிகமான மொழிகளில வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனித்தால் இந்தியாவில் மாத்திரம் 1400 அதிகமான மொழிகள் பேசப்படுகிறது. இப்படி உலகம் எங்கிலும் பார்த்தா எவ்வளவோ மொழிகள் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை எல்லா பாஷைக்காரர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிறதுல ஆண்டவர் மிக கவனமாய் இருந்து அவருடைய வார்த்தை எல்லா குடும்பங்களுக்குள்ளாகவும் கடந்து போகணும், எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் கடந்து போகணும், அந்த வேத வசனத்தின்படி அவர்கள் வாழணும் என்கிற நோக்கத்திற்காக ஆண்டவர் எல்லா பாஷைகளிலேயும் அவருடைய வார்த்தை கடந்து போக செய்கிறார். இது ஒரு மனுஷனுடைய மார்க்கமாயிருந்தால், மனுஷன் ஏற்படுத்தின மதமாயிருந்தால் ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு மாநிலத்தோடு அல்லது ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால தொடங்கப்பட்டிருக்கிற சபை, அவருடைய பணி, அவருடைய வார்த்தை, அவருடைய வேதம், அவருடைய சத்தியம். இதை எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது, எந்த அதிகாரத்தினாலையும் தடை பண்ண முடியாது. ஆகவே நீங்க ஒரு விசை கூட எத்தனையோ வார்த்தைகளை நீங்க செல்போன் வழியா கேட்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, டிவி மூலமாய் நாடகம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் பேச போகிற ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் உண்மை என்கிறதற்கு அடையாளமாக ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியை ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். யோபுவின் சரித்திரத்தில் வேதத்தில் யோபு 26ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனத்தை நீங்க வாசித்தீர்களானால், பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த பூமியை எப்படி அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேர் நம்புனாங்க, யாரோ இந்த பூமியை தாங்கிக்கிட்டு நிற்கிறாங்க, யாரோ இந்த பூமியை தோளுக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல இந்த பூமி இந்த நிலை நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஆனா உண்மையில ஆராய்ச்சி மூலமாய் வேதத்துல சொல்லப்பட்டதுதான் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்கிற வார்த்தை ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. அதே போல சூரியனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அநேக விஞ்ஞானிகளுக்கு அது வேடிக்கையாக இருந்தது, நகைச்சுவையாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, சூரியன் மணிக்கு கிட்டத்தட்ட 72,000 மைல் வேகத்துல சுத்தி கொண்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் இவர்கள் கண்டுபிடிக்க முன்பதாகவே, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதத்தில் ஆண்டவர் சங்கீதங்களின் பகுதியில 19ஆம் அதிகாரம் அதுல 4, 5, 6 வசனத்துல சூரியனை குறித்து, அது சுற்றுகிறதை குறித்து ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிறது, மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில்
ஓட மகிழ்ச்சியாயிருந்தது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த சூரியன் ஒரு இடத்துல ஸ்திரமாய் நிற்கிறது கிடையாது, அது ஓடிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறது என்கிறதை முன்னாடியே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதுவும் சமீப சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் சூரியனை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நான் இன்றைக்கு சொல்ல போனா ஏகப்பட்ட காரியம் ஆராய்ச்சி மூலமாய் விஞ்ஞானத்தின் மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ வேதத்துல சொல்லப்பட்டது அத்தனையும் உண்மை மெய்யானது. ஆகவே வேதத்தை நேசிங்க, வாசிங்க. அதை வாசிக்கிறவர்களுக்கும் நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. ஆகவே வேதத்துல இருந்து இப்போ கர்த்தர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை சபைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை நான் தெளிவாக உங்கள் நடுவில் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும், இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் இந்த உலகத்துல பிறந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தார் என்றால், அநேக காரியத்தை நான் சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். இந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் அவரவருடைய இஷ்டத்திற்கு அவரவருடைய விருப்பத்திற்கு நடந்து கொண்டு வந்தார்கள், அப்படிதான் வாழ்ந்தார்கள். அப்போ மனிதர்கள் அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள், அநேக துன்மார்க்கமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தபடியினால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பிரசங்கிக்க வைத்தார். எங்களை போல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தெருக்களில் நின்று, பட்டணங்களில் நின்று, வீதிகளில் நின்று, கடற்கரையில் நின்று, மலைகளின் அடிவாரத்தில் நின்று எல்லாம் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து ஜனங்கள் கூடுகிற இடத்துல எல்லாம் நின்று பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அன்றைக்கு இருந்த ஒவ்வொரு ஜனங்களிடத்திலேயும் அவர் பேசினார். அவர் முதலாவது பேசின வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. நீங்க கவனித்தீர்களானால் எல்லாருடைய விருப்பமும் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு தப்பணும். எல்லா மதங்களிலேயும் இத சொல்லி இருக்கிறது, பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணும் அப்படின்னா இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லி. அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம இஷ்டத்தின்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, வேத வசனங்களின்படி அதை கை கொண்டு அதை நேசித்து பாவ வாழ்க்கையில இருந்தெல்லாம் மனம் திரும்பி ஒரு மனுஷன் வாழுவானால் அவன் பரலோகத்துக்கு போவான். ஆகையினால இயேசுவை பிதாவாகிய தேவன் அந்த பூமிக்கு அனுப்பி பிரசங்கிக்க வைத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பிரசங்கியாக இந்த பூமிக்கு வந்தார். அதோடு இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் எழுதினார். இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கவனிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், எப்போ ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிறதை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனிடத்துல சொல்லி அனுப்பினார். அவர் பேசினார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வருகிறது என்று நீங்க கவனித்தால் பல நேரம் நம்முடைய இருதயத்துல இருக்கும், நம்ம இந்த படிப்பை எடுத்து படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கோம், நல்ல சம்பளம் வாங்கியிருக்கலாம், படிப்பு தான் சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி நல்ல சம்பாத்தியம் பண்ணி சொத்து இருந்தா, முப்பாட்டன் சொத்து இருந்தா இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்படி பல பேருக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பல சிந்தைகள், பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க கவனிங்க, ஆசீர்வாதம் ஏதோ ஒரு லக்கில் வருகிறது கிடையாது.
ஆசீர்வாதம் அவரவருடைய குணத்தில வரக்கூடியது. நீங்க கவனித்தால் நாம சிலரை திட்டும் போது, சிலரை குறித்து சொல்லும் போது நாம வேடிக்கையாக நகைச்சுவையாக இப்படி சொல்லுவோம், அவன் புத்திக்கு தான் அவன் அப்படி இருக்குதான் அப்படின்னு நம்ம நிறைய பேரை குறித்து சொல்லியிருப்போம். இந்த வார்த்தையை பயன்படுத்தாத யாரும் இந்த பகுதியில் இருக்க முடியாது. அதை நாம மறதியாக யதார்ச்சியமாக நம்ம சொல்லியிருப்போம். ஆனா வேதம் அதற்கு சாட்சியாக என்ன சொல்லுகிறது என்றா, ஆண்டவர் பிரசங்கிக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஏராளமான ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு தான் பிரியமாய் கொடுக்க விரும்புகிறார் என்றால், சாந்த குணமாய் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சாந்த குணத்திற்கு ஆப்போசிட்டாக வாழுகிறதும் பேசுகிறதும் நடக்கிறதுமாகவே இந்த பூமியில நிறைய பேரை பார்க்கிறோம். அதனாலே நிறைய பேருடைய குடும்பத்துல சாபமும் ஆசீர்வாத குறைவுகளும் குறைச்சல்களும் தரித்திரங்களும் இல்லாமைகளும் அநேக குடும்பத்துல காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நீங்க சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமா பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்து கொள்ளுவீர்கள். இந்த பூமியில ஒரு சொத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னா பரலோகம்தான் உங்களுக்கு தரணும். ஒரு வீடை கட்டி குடியிருக்கிறோம் அப்படின்னா தேவன்தான் அனுகிரகம் செய்யணும். ஒரு காரை வாங்குறோம், ஒரு பைக்கை வாங்குறோம், அதை ஓட்டுறோம், சுகமா போறோம், சுகமா போயிட்டு வாரோம் அப்படின்னா அது பரலோகத்தின் தேவனுடைய அனுகிரகம் தான். ஆகவே எதுவுமே நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவர் தருகிறார், நாம் அனுபவிக்கிறோம். இதே போல அநேக ஆசீர்வாதங்கள், சுகங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் காரணமே நீங்க சாந்த குணமா இருக்கணும். இதை தான் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில போய் பிரசங்கித்தார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அப்படியே இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னா மேலதிகாரி கண்களில, கம்பெனில, இன்றைக்கு போகிற இடத்துல அல்லது குடும்பத்திற்குள்ளாக நண்பர்களுக்குள்ளாய் அதே போல சமுதாயத்திற்குள்ளாய் நமக்கு ஒரு தயவு கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னாலே நீங்க கவனித்தீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே நல்ல கவனிங்க, நாம இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நாம பிறருக்கு இரக்கம் செய்வோம், மற்றவர்களுக்கு இறங்குவோம், இப்படி இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துல இரக்க குணமே இல்லாமல் வாழுகிறார்கள். நிறைய பிள்ளைகளுக்கு சொந்த தாய் மேலேயே இரக்கம் இல்லை, சொந்த தகப்பன் மேல இரக்கம் இல்லை, சொந்த சகோதரிகள் மேல, சகோதரன் மேல தயவு இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை. இப்படியெல்லாம் நிறைய பேர் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழுகிறார்கள். ஆகையினால நாம பாக்கியவான்களா இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாம தரித்திரத்துல நம்ம வாழுகிறோம். ஏதோ ஒரு கஷ்டம் பின்தொடருகிறது, ஏதோ ஒரு வேதனை பின்தொடருகிறது, ஏதோ ஒரு வியாதி பின்தொடருகிறது. இன்றைக்கு நீங்கள் பாக்கியமாய் மாறணும், பாக்கியவதியாய் பாக்கியவானாய் மாறணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. நீங்க இரக்கமுள்ளவர்களாய் இருக்கணும். யார் மேலெல்லாம் கோபம் இருக்கிறதோ, விரோதம் இருக்கிறதோ, பகை இருக்கிறதோ அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மன்னியுங்கள், மன்னிக்கிறவர்களாக நாம மாறணும். இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை ஆண்டவர் மனிதனுக்கு போதிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இரண்டாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, நீங்க கவனிக்கணும், இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து அநேக அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால சபைகளில் அந்த அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அற்புதங்களை புஸ்தகம் போட்டு எழுதி வைக்க போனா உலகம் கொள்ளாது அவ்வளவா அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்தார். ஆகவே இயேசு விடுவிக்கிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கும் நீங்க விசுவாசிப்பீர்களானால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். என்ன வியாதிகளில இருந்தாலும், என்ன வேதனைகளில இருந்தாலும் இயேசுவே நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க, இருதயத்துல கூப்பிட்டு பாருங்க, வீடுகளில இருந்து முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும், தடைகள் மாறும், கட்டுகள் உடையும். இயேசு என்கிற நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளதென்றால் அந்த நாமத்தினால சேவனை கட்டுகள் உடையும். ஒரு மனுஷன் இயேசுவோடு நடப்பான், இயேசுவோடு இருப்பான், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்தால் அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எவ்வளவு பயங்கரமான சேவனை பண்ணினாலும்
அவனை தொடாது, அந்த குடும்பத்துல வராது. ஏன்னா வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால இயேசு இரட்சகராய் இருக்கிறார். ஒரு மனுஷன் அவரை விசுவாசிப்பானால் அந்த தேவன் அந்த மனுஷனை காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார், அவனை சுற்றிலும் வேலி அடிக்கிறார். எந்த ஏவி அனுப்புகிற எந்த வாதையாயிருந்தாலும் அவனுடைய வாகனத்தை அணுக முடியாது, அவனுடைய பிள்ளை அணுக முடியாது, அவனுடைய வீடை அணுக முடியாது, அவனுடைய சொத்தை அணுக முடியாது, அந்த மனுஷனுடைய கடை, வியாபாரம், தொழில் எதையும் தொடவே முடியாது. அப்படிதான் வேதத்துல வாசிக்கும் போது யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடித்திருந்தார் என்று வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அமைத்த வேலையை தாண்டி எந்த வாதைகளுக்கும் எந்த மந்திரவாத கட்டுகளுக்கும் ஆமேன் அதிகாரமே கிடையாது. ஆகவே விசுவாசிங்க, இயேசு பெரிய அற்புதங்களை செய்தார். அந்த நாமத்தினால இன்றைக்கும் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே இயேசுவை பிதாவாகிய தேவன் அற்புதம் செய்யும்படியாய் கூட அனுப்பினார். மூன்றாவது ஒரு காரியம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இஷ்டத்தின்படி, விருப்பத்தின்படி இந்த பூமியில பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, களவு செய்து, கொலை செய்து, விபச்சாரம், வேசித்தனம் பண்ணி தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தார். அந்த மனிதர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த மனுஷனும் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் சும்மா விடாது. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம பாவம் செய்தால், தீமை செய்தால் தீமை அறுப்போம், நன்மை செய்தால் நன்மை அறுப்போம். இப்போ அநேகர் கர்த்தருடைய வார்த்தை அறியாமல், கர்த்தரை அறியாமல், ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்துட்டோம். இப்போ பாவத்தினால குடும்பத்துல சாபம், பிள்ளைகள் மேல சாபம், தொழில்ல சாபம், வீட்டு மேல சாபம், வாகனத்தின் மேல சாபம். சாபத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில குடும்பத்துல இளம் வயதின் மரணத்தை அது கொண்டு வரும். சில சாபம் கர்ப்பத்தின் கனியை, குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும். சில சாபம் மரணங்களை கொண்டு வரும். சில சாபம் தரித்திரத்திற்குள்ளே வைக்கும். சில சாபம் இருக்கிறதெல்லாம் அப்படியே குறைபட்டே வரும் குடும்பத்துல. ஒரு காலத்துல நாங்க நல்லா இருந்தோம், இப்ப நாங்க நல்லா இல்லை. ஒரு காலத்துல இத்தனை ஏக்கர் இருந்து, இத்தனை தோட்டம் இருந்து, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் சாபம் அப்படியே குறைபட தொடங்குகிறது. இப்படிப்பட்ட சாப கட்டுகளை எல்லாம் உடைக்கும்படி இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட காரணமே எதற்காக அப்படின்னா, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவுக்கு குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆகவே இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பாவம், சாபம் எதுவாய் இருந்தாலும், இயேசுவே இன்றைக்கு என்னுடைய பாவத்தை மன்னிங்க. வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரிடத்துல சொல்லுங்க, நான் இப்படி எல்லாம் தெரியாம பாவம் பண்ணிட்டேன், புரியாம பாவம் பண்ணிட்டேன், ஏதோ சந்தோஷத்திற்காக ஒரு சொற்ப இச்சையில பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி கேட்டால், இன்றைக்கு அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராக, நல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். இப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொன்னார், நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லிட்டு போனார். அப்பந்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துனிடத்துல கேட்டார்கள், ஆண்டவரே நீர் எப்போ வருவீர்? அதே போல எல்லா நாட்களிலேயும் எல்லாருக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்தது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பூமி அழியும் என்று சொல்லி. ரெண்டுக்கும் விடையாக இயேசு கிறிஸ்துவனிடத்துல சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே கடைசி நாட்கள்ல வருவேன் என்று சொன்னீங்களே, உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்டார்கள். இந்த பூமியினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவனிடத்துல அவர்கள் கேட்டார்கள். அப்போ அதற்கான சில 8 அடையாளங்களை சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு.
அதை சொல்லதான் எங்களை கிராமம் கிராமமாய் பட்டணம் பட்டணமாய் ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் வந்தார். இனி மறுபடியுமாய் இரட்சகராய் மீட்பராய் இந்த பூமிக்கு வெளிப்பட போகிறார். அவருடைய வருகைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். சம்பந்தம் இருக்கிறது. அன்னைக்கு அவர் வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எந்த மனுஷன் இந்த வேத வசனத்தின்படி கை கொண்டு வாழ்ந்து உண்மையாய் பாவத்துக்கு விலகி உண்மையாய் வாழ்ந்தானோ அவன் வாழ்ந்து மரித்திருக்கலாம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த நீதிமானுடைய அந்த பரிசுத்தவானுடைய கல்லறை திறக்கப்படும், அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், அவன் மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு போய் விடப்படுவான். இதுதான் சம்பவிக்கும். பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க நன்றாய் கவனிங்க. எல்லா மதமும் இதை தான் பிரசங்கிக்கிறது. நாங்களும் அதை தான் தீயா பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் அழிந்து போகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு தப்பணும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதை தான் இயேசுவும் விரும்புகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லி. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம். ஆனால் பரலோகத்துக்கு போனா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அநியாயம் அக்கிரம காரியங்களிலிருந்து நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி வாழணும். அப்பொழுது பரலோகத்துக்கு போக முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். பிற்பாடு என்ன நடக்கும் என்றால், உயிரோடு இருந்து வேத வசனத்தின்படி நடந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழுமானால், இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு அவரோடு கூட பரலோகத்துக்கு கடந்து போவான். இப்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில இது நடக்கும் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த உலகத்தினுடைய முடிவு என்னென்று சொல்லி நீங்க கவனித்தால் அதற்கான சில அடையாளங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாரும் 2000 வருஷம் பிறக்கும் போது, இன்னைக்கு 2025 இருக்கிறோம். ஆனா 2000 ஆண்டு பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருந்தது. இன்னைக்கு உலகம் அழிஞ்சிருமோ, இந்த 2000 உலகம் அழிஞ்சிருமோ, இப்படிப்பட்ட ஒரு சிந்தை, இப்படிப்பட்ட ஒரு கற்பனை அநேகருடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் ஒரு 8 அடையாளங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதை வாசித்து என்னுடைய வார்த்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளம் என்ன அப்படின்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியை நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 6-7 நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் யுத்தம். இது வெறும் செய்தியாய் நாம கேள்விப்படுகிறோம். ஆனா இது செய்தி மாத்திரமல்ல, இது இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்து வருகிறார், பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு போக, பரலோகத்துக்கு போக நீ ஆயத்தமாக என்று சொல்லக்கூடிய அடையாளத்துல ஒன்றுதான் யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க எங்கு பார்த்தாலும் அநேக தேசங்களில உள்நாட்டு கலவரங்கள், அநேக இடங்களில் ஜாதி கலவரங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்தியா தேசத்திலேயும் மணிப்பூர்ல இப்பவும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை போயிட்டு கொண்டிருக்கிறது. இது ஏன் நடக்கிறது, இதனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால் இந்த சம்பவம் கூட உங்களை எச்சரிக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிற சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் மோதி கொண்டிருக்கிறது. அதே போல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில். இன்றைக்கும் இந்தியாவில் அநேக குடும்பங்களுக்குள்ளாய் பஞ்சம், வட இந்தியாக்குள்ள கொடூரமான பஞ்சங்கள், குறைவுகள். ஒரு நாள் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு 150 ரூபா கூட கூலி இல்லாம வட இந்தியாவில் எத்தனையோ குக்கிராமங்களில் இருக்கிறது. ஆகையினாலதான் அவர்கள் அங்கே இருந்து நம்முடைய பகுதிக்கு வந்து, நம்முடைய மாநிலத்துக்கு வந்து 400 ரூபா சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க குடும்பமாக.
ஆகவே கவனிங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு வறுமையில இருப்பார்கள். இப்படியே பல தேசங்கள் முழுமையாய் வறுமைக்குள்ளாய் போயிற்று. நீங்க பாத்தீங்கன்னா உகாண்டா பகுதியில் அவ்வளோ பஞ்சம், அவ்வளோ வறுமை. வேலை செய்ய ஆயத்தமா இருக்காங்க, வேலை இல்லை. வேலை செய்தாலும் போதுமான சம்பளம் வரல. ஆகவே பணம் இல்லாதபடியினால எந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு சரியா இல்லை. அதே போல சோமாலியா தேசம் முழுவதும் பஞ்சம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பார்க்க லட்சணமா இருக்கிறது. ஆனா அங்கே உள்ள பிள்ளைகளுடைய முகத்தை நீங்க பார்ப்பீர்கள் ஆனால் கண்ணத்துல குழி விழுந்து, கண் இமையில குழி விழுந்து, அப்படியே எக்ஸ்ரேல பார்க்கிற மாதிரியே எலும்பு கூடாக பிள்ளைகள் இருக்கிறாங்க. பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. பஞ்சங்கள் காலம் காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை நாம கேள்விப்படும் போது யாருக்கோ ஒரு பிரச்சனை போல, ஏதோ ஒரு நாட்டுக்கு பிரச்சனை போல அப்படின்னு நம்ம நினைக்காமல், இந்த சம்பவம் உங்களை எச்சரிக்கிறது. இந்த சம்பவம் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ மனம் திரும்பு, பரிசுத்தமாய் வாழு. ஏனென்றால் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி. இந்த பூமியில பஞ்சங்கள் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், நீங்க நீதிமானாய் வாழும்போது ஒரு கேடும் உங்களுக்கு வராது. ஆகவே நீங்க மனம் திரும்ப வேண்டும். அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2010 இருந்து 2025 ஆண்டு இன்று வரையிலும் கிட்டத்தட்ட 1,52,000க்கும் அதிகமான முறைகளில அதிகமான நேரம் இந்த பூமியில சின்ன பூமி அதிர்ச்சியில இருந்து பெரிய அளவிலான பூமி அதிர்ச்சி வரைக்கும் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க கேட்கும்போது ஒரு செய்தியாக நீங்க கேட்கலாம். ஆனால் இது அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாய் இருக்கிறது. அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பழைய காலம் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பங்களுக்குள்ளாய் இருந்த அந்த அன்பு இன்றைக்கு எந்த குடும்பத்திலையுமே இல்லை. தாயை நேசிக்காத பிள்ளைகள், பிள்ளைகளை நேசிக்காத தாய், தகப்பன் குடும்பத்தை நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகளை நேசிக்கிறது இல்லை. இப்படியே ஒரு குடும்பத்திற்குள்ளாக அன்பு இல்லாம, அன்பு தணிந்து போன வண்ணமாக அநேக இடங்களில நாம பார்க்கிறோம். ஆகவே இதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளத்துல ஒன்றாய் இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் ஏன் இவர்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள், வருகை குறித்து சொல்லுகிறார்கள் என்றால் கடைசி காலத்தினுடைய அடையாளத்துல இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. மனுஷன் அனுப்பினால் ஒரு தேசத்திலே முடிஞ்சிருக்கும், ஒரு கிராமத்திலே இந்த பணி முடிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு என்கிற தெய்வம், மெய்யான இரட்சகர் இதை சொன்னபடியினால இங்கு மாத்திரமல்ல திருப்பிரசங்கம் பல இடங்களில, பல மாவட்டங்களில, பல மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆகவே நீங்க கேளுங்க, மனம் திரும்புங்க. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அவன் ஆயத்தமாகணும் அப்படின்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவன் பரிசுத்தமாய் வாழணும். அதே போல அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்குனால்தான் சபையில ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை வைத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காய் கொடுக்கப்படாமல் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய துரோகியாயிருந்தாலும் பாவியாயிருந்தாலும் மனம் திரும்பி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஞான ஸ்நானம் எடுப்பான். ஆனால் அவன் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆகையினாலதான் சபையில ஞான ஸ்நானம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில ஒரு மனுஷன் உயிர்த்தெழ வேண்டும், மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் கிராமத்துக்குள்ள நம்ம பார்க்கிறோம், செத்தாவி சில குடும்பத்துல வருகிறது, சில மனிதர்கள் மேல வருகிறது. அந்த மனுஷன் பாதிக்கப்படுகிறான், வியாதியில பாதிக்கப்படுகிறான். ஒரு செத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வறுமையானால் பரிசுத்தாவியும் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வர வல்லமை உள்ளது. ஆகையினால சபைகளுக்குள்ளாய் தேவன் தன்னுடைய ஆவியை மனுஷனுக்குள்ளாய் வைக்கிறார். ஆகவே பரிசுத்தாவியை பெறணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. ஆகவே மனம் திரும்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. நீங்களும் பரலோகத்திற்கு வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல நான் இந்த வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விரும்பினால் நீங்க எங்களிடத்துல கேட்கலாம். எங்களிடத்துல வேதம் இருக்கிறது, இலவசமாக தான் கொடுக்கிறோம். நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் போது
நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். யோசிங்க, சிந்திங்க, கவனிங்க, அதன்படி நடங்க. நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. நல்ல தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கேட்க செய்திருப்பா. விசேஷமாக இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா. அவர்களுடைய தேவைகளை, ஆசைகளை, வாஞ்சைகளை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உங்கள் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா இதில் பங்கெடுத்து இதை கேட்ட எங்களோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருத்தருக்காய் செபிக்கிறோம். தேவ கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த பிரசங்கம், இந்த காரியத்தின் மூலமாய் வந்த எல்லா துதி, கனம், மகிமை உங்களுக்கு மட்டும் உண்டாகட்டும். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் வல்லமையாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.